அன்பானவர்களே, கடந்த வகுப்புகளில் நாம் நற்செயல்களை தொடர்ந்து செய்ய வேண்டும். சில நற்செயல்களை செய்வதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கடந்த வகுப்பில் பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன நல்ல காரியங்கள், அதாவது நற்காரியங்கள்ல நிறைய இருக்கு. சின்னதும் இருக்கு, பெருசும் இருக்கு, நிறைய நன்மைகள் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒவ்வொரு மூட்டுக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியும், நன்மையை சம்பாதிக்க முடியும். அந்த அளவுக்கு நிறைய நன்மைகள் இருக்கு. அப்படி நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு நன்மையும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா சாதாரணமாக கருதக்கூடாது. அதான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். நன்மைகளை சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. நன்மை அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா விளைவிக்கணும். இந்த உம்மத்துக்கு தான் அல்லாஹ் தஆலா 2 மடங்கு கூலியை நன்மைக்கு தரான். முந்தைய உம்மத்துக்கு கிடையாது. இந்த உம்மத்திற்கு மட்டும்தான் 2 மடங்கு கூலி வழங்கப்படுகின்றது. முந்தைய உம்மத்திற்கு அந்த மாதிரி என்ன செய்யப்படுறதில்லை, கூலி வழங்கப்படுறதில்லை. முந்தைய உம்மத்துகளுக்கெல்லாம் அவங்க ஒரு நன்மை செஞ்சா ஒரு கூலி தான் கிடைக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2. நம்ம ஒரு நன்மை செஞ்சோம் அப்படின்னா 2 மடங்கு கூலி என்ன செய்வோம் அப்படின்னா அது நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கக்கூடிய சிறப்புகள்ல ஒன்று. இப்படி ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்குறான். அப்ப அதனால் நன்மையின் பக்கம் நாம் விரைந்து செயல்படுவதும், நன்மையில் சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அதில் கவனம் செலுத்துவதும் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில தான் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன நன்மைகளை நாம் என்ன செய்யக்கூடாது, உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. சிறிய நன்மைகள் உதாசீனப்படுத்தப்படக்கூடாது. அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளம். அதுவே நம்முடைய வெற்றிக்கு காரணமாக அமையும். நம்முடைய ஈடேற்றத்திற்கு காரணமாக நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறிய நன்மை என்ன செய்யும் அப்படின்னா நம்முடைய ஈடேற்றத்திற்கு காரணமாக அமையும் அப்படிங்கிறத மார்க்கம் சொல்லிக்காங்க. குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றார், ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா. எவர் ஒரு கடுகளவு நன்மை செய்கின்றானோ அவன் அதையும் பெற்றுக்கொள்வான். நன்மை செஞ்சா அதுக்கான பலன் உண்டு. நான் ஒரு நன்மையை செஞ்சேன், என்னுடைய நன்மை காணாம போயிருச்சு அப்படின்னு சொல்லவே முடியாது. எந்த ஒரு மனிதனுடைய செயலையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறதுன்னா அழிக்கிறது இல்லை. நம்ம செய்யற நன்மை எல்லாம் அழிச்சிருவானா, அழிக்க மாட்டான். அந்த செயல் எப்ப அழிக்கப்படும் அப்படின்னா அந்த மனிதனிடத்தில் இணை வைப்பு இருந்தால் அவருடைய செயல் அழிக்கப்படும். சிறுக்கு இருக்கக்கூடாது. நீங்கள் இணை வைத்தீர்கள் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் அவனுடைய அமல்களை அழிச்சிருவான். இப்போ சிறுக்கு இருக்கக்கூடாது. அப்ப நான் அமல் செஞ்சு என்னுடைய அமல் அப்படி இருக்கணும் அப்படின்னா என்னிடத்தில் இணை வைப்பு இல்லாமல் இருக்கணும். இணை வைக்கக்கூடியவனாக நான் இருந்தேன் அப்படின்னா அல்லாஹ் காப்பாற்றணும். என்னுடைய அமல்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா அழிச்சிடும். ஒன்றுமே மிஞ்சாது. ஒன்று. இரண்டாவது, முகஸ்துதிக்காக எந்த நற்செயலும் செய்யக்கூடாது. பிறர் பார்க்கணும், பிறர் புகழ வேண்டும் என்பதற்கான எந்த ஒரு நல்ல செயலும் செய்யப்போம். ஒரு மனிதனுக்காக ஒருவர் பார்க்கிறாருக்காக நம்முடைய வணக்கங்களை அழகுபடுத்தணும் அப்படின்னா அது நம்மை அறியாமலே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இணை வைப்புக்கு போயிடணும். அது பேர் ஷிர்குல் ஹஃபீன்னு சொல்லுவாங்க. ஷிர்குல நிறைய வகை இருக்குது. அதில் ஒண்ணுதான் ஷிர்குல் ஹஃபீ. மறைவான இணைய நம்மை அறியாமலே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இணை வைப்புக்கு நம்ம போயிடும். ஒரு மனிதன் தொழுவார், அந்த தொழுகையை மிக அழகாக தொழுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரொம்ப அழகா தொழுவார். மக்கள் பார்க்கணுன்றதுக்காக. யாருக்காக இல்லை, யாருக்கு இல்லை, அல்லாஹ்வுக்காக இல்லை, மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தொழுவார். அதனாலதான் நிறைய எச்சரிக்கைகளை மார்க்கம் சொல்லுது. மனிதர்கள் செய்யக்கூடிய நன்மைகள், மனிதர்கள் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளில்
அவங்க மூச்சுக்கு முன்னால் புகழாதீங்க அப்படிங்கிறாங்க. முகத்துக்கு முன்னால் போய் என்ன செய்யாதீங்க, புகழாதீங்க. ஏன் சொல்லப்படுது? காரணம் என்ன? அந்த மனிதனுக்கு அதனால் தற்பெருமை வருவதற்கு வாய்ப்பு. தற்பெருமை வரலன்னா கூட சில நேரங்கள்ல யார் சொன்னாலும் அவரை பார்க்கும்போது அவருக்காக தன்னுடைய செயலை நல்லா ஆக்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல் வந்து செய்த என்ன செய்வோம், அப்படி ஆக்கி விட்டுறோம் மனுஷன். அதனால வந்து அந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்ல செயல்கள் வந்து நாம் செய்யக்கூடிய நற்செயல்கள் உல தூய்மையோடு இல்லாமல் முகஸ்துதிக்காக இருந்தது அப்படின்னா அதனால என்ன செய்யக்கூடிய செயல்கள் வந்து அழித்து ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்ப செயல்களை பாதுகாப்பது என்பது ரொம்ப முக்கியம். இப்போ அதே போல நம்ம இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, சின்ன சின்ன நற்செயல்களை வந்து நம்ம வந்து சாதாரணமா என்ன செய்யக்கூடாதுன்னா இடை போட்டு விடக்கூடாது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃப் ஷைஆ அப்படின்னு. எந்த சின்ன விஷயங்களை என்ன செஞ்சாங்க லேசா நினைச்சிடாதீங்க, இழிவா நினைச்சிடாதீங்க. எந்த நன்மையான காரியத்தையும் இழிவாக நினைத்து விடாது. லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃப் ஷைஆ. எந்த ஒரு நன்மையான காரியத்தையும் இழிவாக கருதிவிட வேண்டாம். வலவ் அன் தல்கா அஹாக பிவஜிஹின் தஸ்ஸீம். உன்னுடைய சகோதரனை சிரித்த முகத்தில் சந்திப்பது தர்மமாகும். ஒருத்தரை பார்த்து புன்முறுவலோடு ஒருத்தரை சந்திக்கிறோம் அப்படின்னா அதுக்கும் நன்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த சிறந்த பண்புகள்ல ஒன்று எப்போதுமே புன்முறுவல் இருக்கும். கோபமா இருந்தாலும் அவங்கள்ட்ட ஒரு சிரிப்பு. கோபமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முகத்தை என்ன செய்யக்கூடாது, எள்ளும் கொள்ளும் வெடிக்கிற மாதிரி வச்சுக்கூடாது. ஐயோ முகத்தையும் பார்க்க முடியலையா அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபமா இருந்தா கூட சிரிப்பாங்க. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தேன். என்னை விசாரிப்பதற்காக பள்ளியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருக்கிறாங்க. நான் அவங்களை பார்க்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கிறேன். தபஸ்ஸும மகாதிமன், அழகான வார்த்தை, ஹதீஸுடைய வார்த்தை. தபஸ்ஸும மகாதிமன், அதாவது அவங்க கோபத்தோடு புன்முறுவல் கொடுத்தாங்க. அவங்க முகத்துல கோபம் இருந்துச்சு, அதே போல என்ன இருந்துச்சு, ஒரு சிரிப்பு ஒன்று, புன்முறுவலும் இருந்துச்சு. அப்ப தன்னுடைய சகோதரனை சந்திக்கும் போது புன்முறுவலோடு சந்திப்பது என்பது நற்செயல்களில் ஒன்று. அவனை பார்த்து சிரிச்சு எனக்கு என்ன ஆகுது, நான் எதுக்கு அவனை பார்த்து சிரிக்கணும் அப்படின்னு இல்லை. இது வந்து மார்க்கம் சம்பந்தப்பட்ட, இறையியல் சம்பந்தப்பட்ட உபதேசம். இது ஒரு நன்மை அப்படிங்கிறாங்க. இது ஒரு நன்மை. இந்த நன்மையை நீங்க என்ன செய்யுங்க. இந்த மாதிரியான நன்மைகள் இருக்கா இல்லையா, ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய அந்த நன்மைகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எவ்வளவு பெருசு அப்படிங்கிறதுக்கு நிறைய வரலாற்று ரீதியான செய்திகளை வந்து மார்க்கம் சொல்லி காட்டுது. அதான் இங்க நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய சின்ன விஷயத்தை வந்து நம்ம அப்படியே கடந்து போனதை விட ஏதாவது ஒரு சிறிய அமல் எனக்கு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. யாராவது செய்வாங்க, நம்ம எதுக்கு செய்யணும்னு நம்ம கடந்து போனதை விட அந்த அமல்களை செய்வதன் காரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது என்ன செய்யணும், அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல உம்மு மிஹ்ஜன் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. ரொம்ப கருப்பா இருப்பாங்க, கருப்பினத்து பெண்மணி தான் வச்சுக்கோங்க, உம்மு மிஹ்ஜன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தாங்க. ரொம்ப நல்ல மனுஷி, ரொம்ப இஹ்லாஸான ஒரு அம்மா. யார்கிட்டையும் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத ஒருத்தவங்க. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, பள்ளிவாசலை எப்போதுமே சுத்தமாக வச்சுக்குவாங்க. அவங்க பள்ளிவாசலை பெருக்கி இருக்கு எப்போதும் என்ன செய்வாங்க அப்படின்னா சுத்தமாக வச்சுக்குவாங்க. அதுக்காக வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் யார்கிட்டையும் வைக்க மாட்டாங்க. நான் சுத்தம் பண்ண பாருங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு வேலை பார்ப்பாங்க, மக்கள் பாட்டுக்கு வருவாங்க. அவங்களும் பொருட்படுத்த மாட்டாங்க, இவங்க அவங்க மக்களையும் பொருட்படுத்த மாட்டாங்க.
இவங்க பாட்டு என்ன செய்வாங்க, வேலை செஞ்சுக்கிட்டே என்ன செய்வாங்க இருப்பாங்க. கான தஹ்மீலோ அவங்கள பத்தி சொல்லும் போது மம்லூ அம்பில் ஈமானி வல் இஹ்லாஸ். அந்த பெண்மணி எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இஹ்லாஸோடும் ஈமானோடும் அவருடைய உள்ளம் என்ன செய்யும் அப்படின்னா நிரம்பி இருந்தது. அவங்க என்ன செய்வாங்க, எப்போதுமே பள்ளிவாசல் தான் என்ன செய்வாங்க, பள்ளிவாசல் அவசியப்படுத்திக்குவாங்க. அதில் என்ன செய்வாங்க, வேலை செஞ்சுக்கிட்டே என்ன செய்வாங்க இருப்பாங்க. அப்படியா சுத்தம் பண்ணணும், பள்ளிவாசல் சத்தம் அப்படியே வச்சுக்கணும், அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு மக்கள் சொல்ல வராங்க அப்படிங்கிறதுனால அப்படியே என்ன செய்ய வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது அன்றாடம் நடக்குது. அவங்களை யாருமே பொருட்படுத்தாத மாதிரியே என்ன செய்தா அவங்க போய்கிட்டே இருக்கு. ஒரு நாள் காலையில் வராங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, பள்ளிக்கு வராங்க. வழமையாக பள்ளிவாசல்ல அங்கங்க நிற்கக்கூடிய அந்த உம்மு மிஹ்ஜன் ரலியல்லாஹு அன்ஹாவை காணோம். அவங்கள காணல. இல்லைன்னா எப்போதுமே பள்ளியிலே இருப்பாங்க, ஏதாவது ஒரு இடத்துல நின்று சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்குமே இந்த அம்மாவை காணலையே. பாருங்க, அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துருக்குறாங்க, கண்காணிச்சு அவங்க என்ன செய்யறாங்க, எது செய்யறாங்க அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் அவங்கள பார்த்துருக்குறாங்க. அப்ப பார்க்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா பார்த்துட்டு கேட்குறாங்க, எங்க உம்மு மிஹ்ஜனை காணோம, எங்கேயாவது ஒரு இடத்துல பள்ளியில் இருப்பாங்க, சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள காணோமே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது ஃபஅக்பருஹு அன்ஹா கத் மாத்தத், அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க மூத்தா போயிட்டாங்க. அவங்க மூத்தா போயிட்டாங்க. லன்ன சஹாபா ரலியல்லாஹு அன்ஹு இன்ன அம்ரஹா பஸீத், இது ஒரு பெரிய விஷயமா, இதை போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க அடக்க பண்ணிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்லணும், அவங்களுக்காக வெயிட் பண்ணணும், என்ன செய்யலாம் அவங்க நினைக்கல. மூத்தா போனாலும் குடுப்பாடி அடக்கம் செய்யாச்சு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அதிர்ச்சியோட கேட்கிறாங்க, அஃபலா குன்தும் ஆதன்துமூனி, பள்ளியிலே இருந்த ஒரு தாய் ஒரு அம்மா அவங்க சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க, பள்ளியிலே கிடந்தாங்க, அவங்க மரணிச்சிருக்கிறாங்க, அந்த செய்தியை கூட எனக்கு சொல்ல மாட்டீங்களா, அந்த விஷயத்தை கூட எனக்கு சொல்ல மாட்டீங்களா அப்படின்ட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ஒரு கண்டிப்புடன் அந்த செய்தியை கேட்கிறாங்க. என்ன நினைச்சாங்க சஹாபாக்களுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு சாதாரண அம்மா இவங்களை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்லணுமா, எதுக்கு போய் நம்ம போய் சொல்லிக்கிட்டு நம்ம பாட்டுங்களை அடக்கம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு சாதாரணமாக கருதப்பட்ட ஒரு பெண்மணி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாருங்க, அந்த பெண்மணிக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை நீங்க கவனிங்க. அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, பள்ளிவாசல்ல எப்போதுமே சுத்தம் வச்சுக்கணும்ன்ற ஆசையோட இருந்தாங்க. அதை தொடர்ந்து என்ன செஞ்சாங்க, செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்ப சொன்னாங்க, தல்லூனி அலா கபரிஹா, எனக்கு அந்த அம்மாவுடைய கபரை காட்டுங்க, எனக்கு அந்த அம்மாவுடைய கபரை பார்க்கணும், நீங்க எனக்கு அந்த அம்மாவுடைய கபரை காட்டுங்க அப்படிங்கிறப்ப தல்லூர் காட்டப்படுது. ஃபஸல்லா அலைஹா வதஆலஹா பில் மக்ஃபிரத்தி வர்ஹமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நின்று அந்த அம்மாக்காக தொழுகிறாங்க. ஏற்கனவே தொழுதாச்சுல, தொழுதாச்சு தானே, தொழுது முடிச்சாச்சு, ஜனாஸா தொழுதாங்க, அடக்கம் செஞ்சுட்டாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் போய் என்ன செய்யறாங்க, தொழுகிறாங்க. அந்த பணியினுடைய முக்கியத்துவத்தை நீங்க கவனிக்கணும். அந்த தாய் எங்க முக்கியத்துவம் பெறுறார், அந்த முக்கியத்துவத்திற்கான காரணம் என்னன்னா அவங்க செஞ்ச பணி. அது சஹாபாக்கள் எப்படி நினைச்சிருக்கிறாங்க, ஒரு சாதாரண ஒரு வேலை, இதை செய்யற அம்மாவுக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கணும் அவங்க நினைக்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அதற்கான முக்கியத்துவத்தை இருக்காங்க. ஏன்னா அவங்க செய்த பணிகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய இல்லத்தை ரொம்ப தூய்மையா வச்சிருக்காங்க. அல்லாஹ்வுடைய இல்லம் மிக தூய்மையாக வைக்கப்பட்டிருக்கு. தூய்மை என்பது இறைவனுடைய விருப்பத்திற்குரிய ஒரு காரியம். இன்னல்லாஹ் தய்யிபுன் லா யுஹிப்பு இல்லா தய்யிபன், அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையாக இருப்பதையே என்ன செய்ய விரும்புகிறான். அப்ப அந்த ஒரு காரியத்தால் அவங்க எவ்வளவு தூரம் சிறப்புப்படுத்தப்படுறாங்க.
எவ்வளவு தூரம் அவர்கள் மேன்மைப்படுத்தப்படுறாங்கன்னு பாருங்க. அவங்க காண்பிக்கப்பட்டு என்ன செய்யறாங்க, அவர்கள் அங்க என்ன செய்யறாங்க, தொலைவை அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகிறாங்க. தொழுதுட்டு என்ன செய்யறாங்க, அந்த அம்மாக்காக மண்ணில் கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அருள்கள் அந்த தாய்க்கு கிடைக்கணும் அப்படின்னு என்ன செய்யறாங்க அப்படின்னா அதிகமாக என்ன செய்யறாங்க, பிரார்த்தனை செய்யறாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, இன்னஹாதில் குபூர் மம்லூஅத்துன் துல்மத்துன் அலா அஹ்லிஹா வ இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல் யுனவ்விருஹா லஹும் பிஸலாத்தி அலைஹிம். அந்த கபர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்றாங்க, அந்த தொழுகையில நடத்திட்டு சொல்றாங்க, இந்த மன்னரையில் அடக்கம் செய்யப்பட்டிருந்தவர்கள் இருள் மண்டி கிடக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னுடைய தொழுகையின் மூலமாக அவர்களுக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கணும். நம்ம கவனிங்க, ஒரு நல்ல செயல் அது சிறியதாக இருந்தது அப்படிங்கிறத தாண்டி நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா அதற்கான முக்கியத்துவம் என்ன. நான் செய்யக்கூடிய ஒரு நன்மையினுடைய முக்கியத்துவம் சின்னதாக தான் இருக்குது, அதற்கான முக்கியத்துவம் என்ன, ஏன் இந்த அளவுக்கு மேன்மைப்படுத்தப்படுகின்றது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அப்ப எந்த ஒரு நன்மையான காரியம் சிறியதோ பெருசோ நம்ம செய்யணும்னு நினைச்சா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதை என்ன செய்யக்கூடாது, நன்மையை உதாசீனப்படுத்தக்கூடாது. யாருக்கோ கிடைக்கிற எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறப்ப அதை உதாசீனப்படுத்தாம செய்யணும். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுடைய 70 கிளைகளை குறிப்பிட்டாங்க. ஈமானுடைய கிளைகள் ஈமான் பிதஉ வ ஸபஊன ஷுஅபாங்கிறாங்க. ஈமான் 70க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது. அஅலாஹா லா இலாஹா இல்லல்லாஹ், உயர்ந்தது லா இலாஹா இல்லல்லாஹ். வ அத்னாஹா இமாதத்துல் அதா அனித் தரீக், ரொம்ப ஆக கீழே உள்ளது பாதையில் கிடக்கக்கூடிய பொருள்களை அகற்றுவது அப்படின்னா. அதான் இருக்கிறதுலே ரொம்ப சின்னது, கடைசி தரங்கிறது அதுதான். அந்த கடைசி தரத்தை ஒருத்தர் செஞ்சனால அவர் சொர்க்கத்தில் இருக்கார் எப்படின்னு ஒரு செய்தியில் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. ஆக கடைசியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இபாதத்துல தான் அனைத்தறிவு. பாதையில் கிடக்கக்கூடிய பொருட்களை ஒருத்தர் அகற்றார். அவர் அகற்றிட்டு போற அந்த ஒரு செயலை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு அவருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா சொர்க்கத்தை கொடுக்கலாம். போற போக்கில் தள்ளி விட்டு போறது, போற போக்கில் தள்ளி விட்டு போகக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கான மகத்துவம் என்ன அப்படிங்கிறது என்ன செய்யுது அப்படின்னா மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுகிறாங்க. ஒரு நாள் சஹாபாக்களோட உட்கார்ந்து இருக்கும் பொழுது முந்தைய எப்போதுமே அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு வழக்கம் என்ன அப்படின்னா, சஹாபாக்கள் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா முந்தைய காலத்துல முந்தைய சமூகத்தில் நடந்த ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு சொல்லுவாங்க. எப்போதுமே இது இருந்த ஒரு நடைமுறை இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய பனு இஸ்ரவேலர்கள் காலத்துல 2 பேர் இருந்தாங்க, 3 பேர் இருந்தாங்க, ஒருத்தர் இருந்தாரு அப்படிங்கிற மாதிரியான செய்தி என்ன செய்வாங்க, சஹாபாக்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருந்துச்சு. சஹாபாக்களோட எப்போதும் பகிர்ந்துக்குவாங்க. நிறைய சம்பவங்கள் நீங்க பார்க்கலாம். ஒரு 3 நபர்கள் இருந்தாங்க, குகையில் போய் தஞ்சம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஒரு 2 பேர் இருந்தாங்க, அந்த 2 பேர் இப்படி என்ன நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம். ஒரு 3 பேர் முன்னொரு காலத்தில் இருந்தாங்க, அதில் ஒருத்தர் வழக்கு தெரியா இருந்தார், ஒருத்தர் கண் பார்வை தெரியாம இருந்தார், ஒருத்தர் குஷ்டமா இருந்தாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்கன்னா சஹாபாக்களோட பகிர்ந்து. அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா புகாரில நிறைய செய்திகள் வரும். 3 பேர் இருந்தார்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நிறைய வரும். அதெல்லாம் ஒரு ஆர்வப்படுத்தக்கூடிய, நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்கான வலியுறுத்தக்கூடிய ஏராளமான செய்திகள். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க. முன்னொரு காலத்தில் 3 நபர்கள் இருந்தாங்க. ஒருத்தருக்கு வழுக்க தலையா இருந்தார், ஒருத்தர் குஷ்டம் முடிச்சிருந்தாரு, ஒருத்தர் கண்ணு தெரியாதவர் இருந்தார். 3 பேருக்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிஞ்சு 3 பேருடைய குறையை நீக்கி 3 பேருக்கும் அல்லாஹ் தஆலா ஒட்டகம், மாடுன்னு கொடுத்தான். அதுல 2 பேர் அல்லாஹ்வுக்கு எல்லாமே மறந்துட்டாங்க. ஒருத்தர் மட்டும் தான் அல்லாஹ் ஞாபகம் வச்சிருந்தாரு. அல்லாஹ்வை மறந்தவர்களை அல்லாஹ் தஆலா ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டான், பழைய நிலைக்கு ஆக்கிட்டான். எவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்களோ அவங்களுக்கு நிறைய நற்பெயரை கொடுத்தான் அப்படிங்கிற ஒரு செய்தி என்ன செய்வாங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க.
அதை நீங்க என்ன செய்யணும் பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதே போல இன்னொரு 3 பேரை பத்தி எல்லாருடைய தூதர் சொன்னாங்க. ஒரு 3 பேர் குகையில போய் தஞ்சமடைஞ்சு மாட்டிக்கிட்டாங்க. அந்த குகையில இருந்து வெளியே வர்றதுக்கு அவங்க நன்மையை சொல்லி என்ன செஞ்சாங்க, வெளியே வந்தாங்க. அப்படி என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன செய்யணும் பார்க்கணும். இப்படியாக நிறைய செய்திகளை சொல்லுவாங்க. சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கும் போது அவங்க நன்மையின் பக்கம் ஆர்வப்படுத்தணும். நன்மையின் பக்கம் ஆர்வப்படுத்துவதற்காக நிறைய உபதேசங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு அழகான ஒரு செய்தி, எல்லாரும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த சபையில அன் ரஜுலின் மின் அஸ்மானி சாலிஃபா, முந்தைய காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதரை பற்றி சொல்றாங்க. ஹாதா ரஜுல், இந்த மனிதர் லம் யஅமல் கைரன் கத், நன்மையை செஞ்சதில்லை. இவர் எப்படிப்பட்டாரு, நன்மையை செஞ்சதில்லை. فمر هذا الرجل في طريق يمشي, ஒரு நாள் என்ன செய்யறாரு, அவர் போற அவருடைய பாதையில் அவர் என்ன செய்யற, வாகனத்தில் என்ன செய்ய போயிட்டு இருக்கிறார். ஃபரா உஸ்னு ஷௌக்கில் யுதில் மாரா, ஒரு மரக்கிளை ஒன்று நீட்டிட்டு இருக்குது. நடந்து போறவங்க எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்னா துன்பம் தரக்கூடியதா இருக்குது. எல்லாரும் பார்க்குறாங்க, கண்டுக்காம போய்கிட்டே இருக்கிறாங்க. இதான் மனித இயல்பு. மனிதனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பா அப்படின்னா, பல நேரங்களில் எனக்கு பாதிப்பு இல்லையா, அதை பற்றி நான் கவலைப்பட வேண்டியதில்லை. இது மனிதனுடைய இயல்பு. இன்னொரு இயல்பு என்ன, எனக்கு ஒரு கண்ணு போச்சா பின்னால் அவருக்கு 2 கண்ணு போகணும்னு நினைக்கிறது மனித இயல்பு. இப்படிதான் மனிதர்கள் பழகி இருக்கிறாங்க. அதாவது யாரும் என்ன நினைக்கிறது இல்லை அப்படின்னா, நம்ம நல்லா இருப்பது போல அடுத்தவர்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் பெரும்பாலும் மனிதர்களுக்கு கொடுத்துருச்சு. அப்ப அந்த அடிப்படையில பாருங்க, எல்லாரும் போறாங்க, இந்த மனிதன் என்ன செய்யறாரு அதை பார்க்கிறாரு. பார்த்தவன அவருடைய வாகனத்திலிருந்து நசரத் ஆபத்துஹு, அந்த வாகனத்திலிருந்து இறங்குறாரு. வை அஸாலஹு அனி தரீகின் நாஸ், மக்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய அதை என்ன செய்யறாரு, அகற்றாரு. அண்ணா அத்தா அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா வஜதஹு ஃபி தரீகி ஃபஅமாதஹு ஃபஅம்மா வஜதஹு ஃபி ஜஸ்இன் ஃபஅஸாலஹு ثم بين له النبي صلى الله عليه وسلم كيف ان الله اثابه على عمله فقال صلى الله عليه وسلم فغفر الله له وادخله الجنه. இப்படி பண்ணனால அவருக்கு என்ன கிடைச்சது அப்படிங்கறத சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஒரு செயலால் அத்தனை பேர் போனாங்கல்ல, யாருமே என்ன செய்யல, அதை கண்டுக்கல, அதை பெருசாக நினைக்கிறாங்க. பாட்டுக்கு மாற குச்சி தானே, அது பாட்டு நீட்டிட்டு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிட்டு போனாங்க. ஆனா அவர் மட்டும் என்ன நினைக்கிறாரு, இது எல்லாத்துக்கும் தீங்கு கிடைக்குமே, இது இருந்தா பலரும் பாதிப்படைவாங்க, நடந்து போறவங்களுக்கு கஷ்டமா இருக்குமே, வாகனத்துல போறவங்களுக்கு கஷ்டமா இருக்குமேங்கிற காரணத்தினால அவர் என்ன செய்யறாரு, இறங்கி அதை உடைச்சு தூரமா போனாரு. போட்டனால அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா, ஃபகஃபரல்லாஹு லஹு, அல்லாஹ் அந்த மனிதரை மன்னிக்கிறான். அவன் அல்லாஹ் மன்னிச்சான். அவன் அச்செயல்களை செய்யாம இருக்கிறாங்க, பரவாயில்ல, உன்னை நான் மன்னிச்சேன். இந்த ஒரு காரணத்தினால், ஒரு செயலால், இந்த ஒரு செயலால் நீ என்ன செய்யற, மன்னிக்கப்படுறன்னு சொல்லி மன்னிச்சு அதுகலகுல் ஜன்னா, அவன் என்ன செய்யறாரு, சொர்க்கத்தில் நுழைக்கப்படுகின்றான் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரொம்ப சின்ன ஒரு விஷயத்திற்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு என்னன்னு பார்க்கணும். இப்ப நன்மை அப்படிங்கிறது சாதாரணமானதா? நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த மிக சாதாரணமாக மார்க்கம் சொல்லி இருக்கா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. நன்மை என்பது மிக உயர்ந்தது. நன்மை என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான லட்சியம். நன்மைதான் நம்முடைய நன்மையின் தராசுகளை கணக்க வைக்கக்கூடியதாக இருக்கு. எவைகளெல்லாம் நன்மைகளாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட எல்லா நன்மைகளையும் என்ன செய்யணும். அந்த நன்மைகளுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கப்படுது அப்படின்னா அடுத்தவனுக்கு கொடுக்கிறத விட தான் செய்யக்கூடியதாக இருக்கும். ரொம்ப ஒரு சின்ன விஷயமாக, அதே நேரத்தில் பெரிய தண்டனைக்குரிய காரியமாக நான் சொல்லி காட்டுதேன். நம்ம பார்க்கறதுக்கு ஒரு சின்ன விஷயம் தான், ஆனால் இறைவனிடத்துல தண்டனைக்குரியதாக சொல்லப்பட்ட விஷயம் என்ன? ஒரு ஏழை இருக்கிறான் அப்படின்னா அந்த ஏழைக்கு உணவளிக்குவதற்காக மக்களுக்கு ஆர்வப்படுத்தாமல் ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னா அவன் குற்றவாளி. அவன் குற்றவாளி. என்னால முடிஞ்சா நான் செஞ்சிடணும், என்னால முடியல அப்படின்னா அடுத்தவர்களை
பாவங்களை செய்ய சொல்லி தூண்டல். ஆனா அதையும் செய்யணும்னு வச்சீங்கன்னா குற்றவாளியாக. அல்லாஹ் நரகத்திற்குரியவர்களை பற்றி சொல்லும் பொழுது ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்றான், வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன். இவர் ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டல, அதனால இவர் நரகத்திற்கு வந்தார். நீ மா சலகக்கும் ஃபீ ஸகர், நீங்க சக்கர்ல இருக்கிறீங்க. காலு லம் நக்கு மினல் முஸல்லீன் வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன். நாங்க தொழுகல. இரண்டாவது பார்ட் என்ன? ஏழைகளுக்கு உணவளிக்கிறோம். இதனால நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா இங்க வந்து கிடக்கிறோம். அப்போ ஒருத்தர் ஏழையா இருக்கிறாரு, கஷ்டப்படுறீங்க, அவருக்கு ஏதாவது சோறு வாங்கி கொடுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க, இல்லை காசை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒண்ணு நான் கொடுக்கணும், இல்லை அடுத்தவரை பார்த்து சொல்லணும் கொடுங்க அப்படின்னு. அப்படி சொல்றனால நான் சொர்க்கம் போகலாம். சொல்லல, அதுக்கான ஆர்வப்படுத்தல, அதன் மூலமா அவர்கிட்ட பாதிக்கப்படுறான்னு சொல்றது பெரிய விஷயமா ஒண்ணுமே இல்லை. ஆனா அந்த விஷயத்திற்கு அல்லாஹ் தரக்கூடிய மதிப்பு என்பது மிகப்பெரியது அப்படிங்கிறத என்ன செய்யணும் அப்படின்னா மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுது. அப்ப இந்த செய்தியை நம்ம பார்க்கும்போது நான் எந்த விதமான சின்ன சின்ன காரியங்களையும் சிறிய நன்மைகளை என்ன செய்யக்கூடாது, ரொம்ப இழிவாக நான் என்ன செய்யக்கூடாது, நினைத்து விடக்கூடாது. அதுவே என்னுடைய வெற்றிக்கு காரணமாக அமையும். அந்த சின்ன விஷயமே என்னுடைய வெற்றிக்கு காரணமாக அமையும் என்பதற்கு மார்க்கம் நிறைய உதாரணங்களை சொல்லி காட்டுது. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு செய்தியை சொல்றாங்க. இன்னொரு செய்தி என்ன சொல்றாங்க, இதுவும் முந்தைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். அதை என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அந்த சம்பவம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அதிகமாக கேள்விப்பட்டோம், முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சம்பவம். என்ன அப்படின்னா, இன்ன இம்ராஅத்தம் பகியா, ஒரு மோசமான நடத்தை உள்ள ஒரு பெண், மோசமான நடத்தை உள்ள பெண். ரஅத் கல்பன் ஃபி யௌமின் ஹாரின் யதீஃபு பிபா யதீஃபு பிபிரி யதூர் ஹவ்லஹா. அந்த பெண்மணி எப்படி நடந்து வராங்க, ஒரு நாயை பார்க்குறாங்க. நல்லா வெயில் உஷ்ணமா இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு நாயை என்ன செய்யறாங்க பார்க்குறாங்க. அந்த நாய் என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு கிணற்றை சுத்தி சுத்தி வருது. நல்ல வெயிலுடைய நேரம். ரஅத் கல்பன் ஃபி யௌமின் ஹாரின் யதீஃபு பிபிரி, ஒரு கிணற்றை வந்து அது சுத்தி 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 வந்துகிட்டே இருக்கு. அந்த நாயினுடைய நாக்கு இருக்குல்ல, அப்படியே தாகத்தால வறண்டு போகக்கூடிய அளவுக்கு என்ன செய்தாங்க, வறண்டே போயிருச்சு. அந்த அளவுக்கு என்ன செய்யுது அப்படின்னா, அந்த நாயினுடைய நாக்கு ஆயிடுச்சுன்னா தாகத்தால ஒண்ணுமே கிடைக்காம. அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த பெண்மணி பாக்குறாங்க. என்ன செய்யறாங்க, அவங்க அந்த கிணத்துக்குள்ளாக இறங்குறாங்க. அந்த நாயினுடைய அந்த இதை பார்த்துட்டு அந்த கிணத்துக்குள்ளாக இறங்கி அவங்க காலில் போட்டிருந்த அந்த காலணியை கழட்டி அதில் என்ன செய்யறாங்க அப்படின்னா, தண்ணீரை நிரப்பி கொண்டு வந்து அந்த நாய்க்கு கொடுக்குறாங்க. அது அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு. உள்ள போய் இது தாகத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, உள்ள போறாங்க. போய் என்ன செய்யறாங்க, எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த நாய்க்கு தண்ணீர் கொடுக்குறாங்க. இதான் அந்த அம்மா செஞ்ச ஒரு நன்மையான விஷயம். அந்த அம்மா யாரு, பகியா, அதாவது விபச்சாரம், மோசமான நடத்த உள்ள ஒரு பெண். அந்த பெண்ணுடைய உள்ளத்தில் இருந்த அந்த கருணை, அந்த கருணைக்கு அல்லாஹ் தஆலா மதிப்பு கொடுத்தான். அந்த நேரத்தில் அதை பார்த்த உடனே, அந்த நாயை பார்த்த உடனே ஒரு கருணை ஏற்பட்டுச்சுல, ஐயோ இந்த நாயை உள்ள அவஸ்தைப்படுது, இப்படி இருக்கேன்னு அந்த கருணை இருக்கா இல்லையா, அந்த கருணையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி பார்க்கிறான், நன்றிக்குரியதாக அல்லாஹ் தஆலா அந்த கருணையை நன்றிக்குள்ளதாக என்ன செய்யற அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். பார்த்ததின் காரணமாக அந்த பெண்மணியை ஃபகஃபரல்லாஹு லஹா ஃபஷக்கரல்லாஹ், அல்லாஹ் அந்த பெண்மணியை மன்னிக்கிறான், நன்றி பாராட்டம் செய்யறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால் அந்த பெண்மணி மன்னிக்கப்படுறாங்க. ஒரு சாதாரண விஷயம் தானே. ஆனா அவருடைய நடத்தை என்பது மிகப்பெரிய ஒரு பாரதூரமாக பாவமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அந்த பெண்மணியினுடைய ஒரு நற்செயல் அந்த பெண்மணி வெற்றிக்குரிய வழியாக, அந்த பெண்மணி சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வழியாக வாய்ப்பாக அமையுது அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஆக அன்பான சகோதரர்களே, நன்மைகள் நம்ம செய்யணும். அந்த நன்மைகளுடைய விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப ஆர்வப்படக்கூடியவர்களாக இருக்கணும். இதெல்லாம் ஏன் நமக்கு சொல்லி தராங்க அப்படின்னா, நன்மைகள் சிறியதாக இருக்கு என்று கருதிவிட்டு அந்த நன்மையை பொடுபோக்காக நினைச்சிட வேண்டாம். அந்த நன்மை தான் உன்னை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அந்த நன்மை தான் அல்லாஹ் உன் மீது கருணை கொள்வதற்கு வாய்ப்பாக அமையும். அந்த நன்மை தான் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான ஒரு சூழலை உருவாக்கும். அதனால நன்மையான விஷயங்களை லேசாக இழிவாக கருதிடாதீங்க. சின்னதாக இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. அவை சிறியதாக இருந்தாலும் என்ன செய்யுங்க, அதை செய்யுங்க. அதன் மூலமாக நாம் நிறைய நற்பேறுகளை பெறலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அப்படிப்பட்ட நன்மைகளை செய்வதற்கு ஆர்வப்படக்கூடிய நல்ல மக்களாக, நல்ல சிந்தனை உடையவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.